நாங்கள் வந்து 2 வருஷமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தது. பட் அந்த இடத்துக்கு போக இல்லாமல் போயிட்டு எந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தமித்திர மலை. இந்த நந்தமித்திர மலைன்னு சொல்கிற இடம் வந்து எங்கே இருக்குன்றா நந்தமித்திர கமல தான் இந்த நந்தமித்திர மலைன்னு சொல்லி இருக்கிற இடம் வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொன்னால் வவுனியாவிலிருந்து ட்ரிங்கோ ரோட்டில் போயக்குள்ள வெளிக்குளத்தால் உள்ளுக்குள்ளே 18 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியதாக இருக்கு. அந்த இடங்களுக்குள்ள போய்க்குள்ள முழுக்க தமிழ் இடத்தை விட ஒரு சிங்கள ஏரியாக்குள்ள நாங்க போய்க்குள்ள எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மரங்களா இருக்கட்டும் வீடுகளா இருக்கட்டும் எல்லாமே அந்த ஸ்டைல்ல தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நாங்க வவுனியா டவுன்ல இருந்து நந்தமித்திர மலைக்கு கிட்ட வந்துட்டோம். மலைக்கு வந்த உடனே அங்க டைரக்டா நேரையே போய் ஏலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னால இருக்கிற ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்கு. அங்க போயிட்டு எங்களோட டீட்டெயில்களை நாங்க அங்க பதிஞ்சு கொள்ளணும். உண்மையில வவுனியால இருக்கிற கல்வாரி மலையை விட்டா வேறொரு மலையும் எனக்கு தெரியாது. வவுனியால இப்படி ஒரு மலை இருக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால தான் எனக்கு தெரியும். மலையை பார்க்க கொஞ்சம் சின்னனா தான் இருந்துச்சு. நானும் ஈஸியா இருக்கலாம்னு நினைச்சேன். பட் அது கொஞ்சம் வழுக்கக்கூடிய மாதிரி ஒரு தன்மை கொண்ட மலை மாதிரி இருந்துச்சு. காலைகள் வைக்கக்குள்ளேயும் கொஞ்சம் வடிவா பார்த்து வைக்க வேணும். என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல சரிவுகள் கூட மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி மலைண்ட அரைவாசி தூரத்துக்கு நாங்கள் ஏறிட்டோம். ஏறின பிறகு நாங்கள் சுற்றி பார்க்கக்குள்ளேயே ஒரு மலை உயரமான மலைக்கு மேலே ஏறினா எங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி மலைக்கு நாங்கள் ஏறி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மேலே தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களும் வந்து பார்க்க வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸ்பெஷலாக இதில் சொல்ல போனால் இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய கல்லுகள் அதான் உண்மையிலேயே இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கல்லுகள் அது பேலன்ஸ் ஆகி எதில் நிற்குதுன்னே தெரியல. ஒரு சின்ன இடங்கள்ல தான் அவ்வளோ பெரிய கல் இருக்குது. போன இடத்துலையே எனக்கு பிடிச்சது ரொம்பவுமே நல்ல ஒரு இடமா இருந்தது இந்த இடம் தான். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லு. உண்மையில் அந்த இடத்த பார்க்கக்குள்ள வவுனியாவில் நிற்கிறான்ற ஒரு ஃபீலே இல்லை. எங்கேயோ நிறைய தூரத்தில் நாங்கள் போய் நின்று அந்த இடத்த பார்க்குற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த கல்லுகள்லாம் உண்டு. கீழே ஒரு சின்ன இடத்துல தான் அந்த கல் வந்து பேலன்ஸ் ஆகியே இருக்குது. அந்த கல்லுக்கு பக்கத்தில் போய் நிற்கக்குள்ளேயே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்டா எப்போ விழுமோ தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது. அந்த மலைக்கு போன பிறகு தான் தெரியும் ஸ்ரீலங்கன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த லொக்கேஷனை பார்க்கறதுக்கு ஃபாரின்ல இருந்தும் வந்திருந்தாங்க. ஸ்பெஷலாக சொல்ல போனால் அந்த மலையின் உச்சி பக்கங்கள் தான் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அங்கே இருந்து கீழே பார்க்கக்குள்ள எல்லா இடமுமே ரொம்பவுமே வடிவாக இருந்துச்சு. மலைக்குள்ள ஏறியாச்சு. இறங்கைக்குள்ள தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னென்னு இறங்க போகிறோன்னு தான் தெரியல. ஒரு மாதிரி நாங்கள் நினைச்ச மாதிரியே மலையை ரொம்பவுமே அழகாக பார்த்தாச்சு. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.